இந்த பாடுறா தோக்குறோம் மீனை குடுத்துட்டு போயிடணும். அதுக்கப்புறம் சாயங்காலம் அம்மா அப்பா கூட்டு வந்து மீன் எடுத்துட்டு போயிட்டான்னு பேசிலாம் வாங்க கூடாது. புரியுதா? புரியுதுண்ணா. இன்னொரு புது ரூல்ஸ், இன்னைக்கு தோக்குறோம் அதுக்கப்புறம் மீன் சண்டைக்கே வரக்கூடாது. இது என்ன புதுசா இருக்கு? புது ரூல்ஸ்னா புதுசா தானே இருக்கும். தோத்தா மீனை சண்டைக்கே எடுத்துன்னு வரக்கூடாதுலாம் நியாயமே இல்லைண்ணா. டேய் நீ நாயத்தை பத்தி பேசுறியா? டெய்லி புதுசா மீனை வாங்கி வந்து தோத்த அவன்கிட்ட கொடுக்குறது நீ மீன் சண்டைக்கு வர? இன்னும் 2 வாரம் எப்படியா வந்தா ஒரு புதுசா மீன் கடையா போட்டுறான் போல. நோ, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரனா? யானைக்கு பூனைக்கெல்லாம் காலம் வருதுடா, உன் மீனுக்கு ஒரு காலம் வர மாட்டுது. பாத்தியாடா நம்மள அசிங்கப்படுத்துறானுங்க. ஏய் தம்பி, நீ செத்துருவ நான் செத்துருவேன். டேய் இப்படியே கை வச்சு மூடி பேசினா மூச்சு விட முடியாம மீன் பேசுறேன்டா. அடுத்து வர போற 5 நிமிஷம் இன்னும் 50 வருஷத்துக்கு இருக்கும்டா. விட்டுறாத. நான் அவனை விட்டா பேசிட்டே இருப்பானா? சீக்கிரமா மீன் ஓட சொல்லலாம், டைம் ஆகுதுண்ணா. என்னடா உன் மீன் சிறுத்தை படம் கார்த்தி மாதிரி மூளை கலங்கி மூளையில் நிக்குது, சண்டை செய்யுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல சீரம் பாருண்ணா. எப்படி 3 நாள் சோறு போடாம இருட்டுல வச்சு சண்டைக்கு எடுத்துன்னு வந்தா சார்பா அடிக்குமா மீன். டேய் உன்னை இருட்டுல போட்டு 3 நாள் சோறு தண்ணி எல்லாம் முட்டா சண்டை போடுவியா? யாராய் கீழே விழுந்துருவா? எருமாடு மாதிரி வாழ்ந்துக்கிற நீயே தாங்க மாட்டேன், மீன் அப்புறம் தாங்க. ஆனா இதுக்கே டென்ஷன் ஆவற. என் ஃப்ரெண்டு ஒண்ணு சொன்னான், அது பண்றதுக்கு டைம் இல்லன்னு வந்துட்டேன். என்ன சொன்னா? மீன் மேல நல்லா உப்பு தடவி 2 hour வெயில காய வச்சுட்டு போய் பார்த்தோம். காஞ்சி கருவாடை இருக்கும். நோ, ஜெயிக்கணும்ன்ற கர்வத்தோட இருக்கணும்னா. அதுக்கப்புறம் அது மீன் இல்ல மிருகம். டேய் மீன் சைஸ்ல உனக்கு மூளை இருந்தா கூட இப்பெல்லாம் நீ பேச மாட்டடா. ஏன்டா எவன் பேச்சாது கேட்டு வந்து மீன் தாவா இருக்கிற? கொரோனா மாசத்துல போந்தவனே போடு. நோ, மீன் தன்னடா. பிரேக் விட்டு நான் மீன் கிட்ட பேசிக்கிறேன். இங்க என்ன பாக்ஸிங் நத்தினுங்கறான், ரவுண்ட் ஒரு அடி பிரேக் விட்டு பேச்சு வார்த்தை நடத்துறதுக்கு. நோ ப்ளீஸ், நான் உடனே மீன் செத்துற போதுனா. டேய் 5 நிமிஷம் பிரேக்டா. தம்பி நீ செத்துருவ நான் செத்துருவேன். நான் நினைச்சேன்டா நீ தான் பேசுவேனே. இதை தவிர வேற எதுவும் கத்துன வரல நீ பேசுறதுக்கு. முதல்ல நீ பேசுற பாச அதுக்கு முடியுமாடா? நோ, நான் ஆக்வாமேன் படம்லாம் பாத்துட்டு வந்துட்டேனா. எனக்கு மீன் பாஷை நல்லா தெரியும். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இதோ பாருடா, நீ ரொம்ப டென்ஷன் பண்ற. இந்த மேட்ச் உன் மீன் தோத்துது, இந்த ஏரியா பக்கமே வர முடியாதுடா. நோ, அதெல்லாம் பாத்துக்கலாம். மீனுக்கு நல்லா மோட்டிவேஷன் குத்தாச்சு. இப்ப எடுங்க சிவசாமி, சீர்ரா. போடு போடு. நோ, அம்மீனு பயந்து ஓடிச்சுனா. சரிடா, அவன் மீன் தான் ஜெயிச்சது. நீ உன் மீனை குத்துற கிளம்பு. நோ, என்னடா சொல்ற? ஓ உனக்கு புரியலையா? என்னடா பண்ற? உனக்கு தான் மீன் பாஷை தெரியுமேடா, மீனை குத்துட்டு கிளம்புன்னு. அவ்வளவு அசால்ட்டெல்லாம் குத்துட்டு போக முடியாதுண்ணா. மீனை கஷ்டப்பட்டு வளர்த்ததுனா. டேய் நீ மீனை கஷ்டப்பட்டு வளர்க்கல, கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிற. இன்னும் கொஞ்ச நேரம் நின்று பேசியிருந்த வாயிலா ஜீவனை துன்புறுத்துறன்னு ப்ளூ கிராஸ்ல பூச்சி குத்துருவேன். போடாங்க மனே. சரிண்ணா, கச்சா மீன்ட்டு ஒரு வாட்டி பேசிக்கிறேன். சரி பேச தொலை. என்னடா அப்போ உன இங்க விட்டு போறானேன்னு பாக்குறியா? நல்ல வேலை இன்னியோட விண்டன் தப்பிச்சேன்டா.